அவ காலேஜ்ல இருந்து இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? அப்பா, காணாம போனது உன் பொண்ணு, கொஞ்சமாவது பொறுப்பா பேசு. இங்க பார், காலேஜுக்கு போறேன்னு தான் கிளம்பி போனா. அவ வருவா, பேசாம போன வை. பெரிய சகோதரி பாசம் வந்துச்சு, பெரிய பாசம் மலர். சரிங்கண்ணே, ஒன்றும் கவலைப்படாது. நானும் சிலகளி வேணா போய் தேடி பார்த்து வந்துடுறோம். இல்லைங்க மாமா, அவ காலேஜ் பக்கம் தான் போயிருப்பா. அவ ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டா தெரியும். நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுங்க மாமா. மீனா எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என்ன பிரச்சனைனாலும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே. ஒருவேளை தனியா காலேஜ் போறப்ப வேற யாராவது. கடவுளே, அப்ப எதுவும் நடந்துடக்கூடாது. மீனா அக்கா, காலேஜுக்கு போகாம எங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? கேக்குறேன்ல, காலேஜுக்கு ஏன் போகல? இனிமே படிக்க போகலக்கா, ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கீங்களா? ஏண்டி, என்ன ஆச்சு? நான் நல்லா படிக்கணும்னு உன்னை தவிர வேற யாருக்குமே ஆசை இல்லக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு மீனா. கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன் இடம் வீட்டுல காலி ஆயிடுச்சுல. இப்ப அந்த இடத்துக்கு நான் வந்தாதான் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீ ஏண்டி அப்பா கிட்ட கேட்ட? எதுவா இருந்தாலும் என் கிட்ட கேளு, நான் சொல்லிருக்கேன்ல. எப்படிக்கா உன்கிட்ட கேட்க முடியும்? நீ இப்ப மாமா வீட்டுல இருக்க, உன்கிட்ட கேக்குறதும் தப்புக்கா. அதை தவிர நீ இப்ப வேலைக்கு கூட போறது இல்லக்கா. உன்னால எப்படிக்கா தர முடியும்? ஓ, அப்போ நீயே சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்ட, அதானே? நீ நல்லபடியா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போவேன்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லக்கா. சாப்பிட்டியா? சரி வா, வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். வான்னு சொல்றேன்ல, வா. சரிக்கா. சண்முகம், நாம என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு 4 தெருவு போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாவம், நம்ம அண்ணன் தனியாளா இவ்வளவு பெரிய ஊர்ல எங்கன்னு போய் தேடுவா? கேட்டேன் சில்லகிளி, அதுக்கு அண்ணன் வேணாமாமா, அந்த புள்ள காலேஜ் பக்கம் தான் எங்கேயாவது போயிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டா சொல்லுவாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு. பாவம், கல்யாணம் ஆகி 2 நாள் தான். சந்தோஷமா இல்லைனா கூட பரவாயில்ல, நிம்மதியா இருக்கலாம்ல. ஒரு பக்கம் பெத்த அப்பம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சித்தி பிரச்சனை, இப்ப இந்த பிள்ளை வேற. அண்ணன் சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அண்ணத்துக்கு கஷ்டத்தை மட்டுமே திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டி மணி, அவ என்ன குழந்தையா தெரியாம தொலைஞ்சு போறதுக்கு? நல்லா விசாரிக்க சொல்லு. அவன் கூடயாவது அப்பா அவளை பேசாம இருக்க சொல்லு. மனுஷன் வேதனை தெரியாம பேசி. இப்ப என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? ஊர் உலகத்துல நடக்கிறது தானே சொன்னேன். வயசு பொண்ணு தானே அவ, கூட பசங்களும் படிக்கிறாங்கல்ல. எவன் வந்து இவளை மயக்கினானோ இல்ல எவங்கிட்ட இவ மயங்கினாலோ தெளிவா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கானா, அப்ப ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம்.
பொண்ணை ஒழுக்கமா வளர்க்கணும். இதோ நானும் தான் வளர்த்துருக்கேன். குனிஞ்ச தலை நிமிராம காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வரல. நம்ம ரத்தம் அந்த மாதிரி. கட்டின பொண்டாட்டி உசிரோட இருக்கும்போதே அவ புருஷனை வளைச்சு போட்டு கேடு கட்டவளுக்கு பிறந்தவ தானே, பின்ன எப்படி இருப்பா அவ? ஏய், சண்முகம் மணி, ஒழுங்கு மரியாதை அவளை எரிஞ்சு போக சொல்லு. இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏமா? ஐயோ அக்கா, உன் நாக்குல தான் நாரதர் நடத்தின ஆடுறாரேக்கா. உன் கண்டென்ட் நல்லா தான் இருக்குது, ஆனா டைமிங் சரியில்லையே. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப உடம்புக்கு சேதாரம் இல்லாம உள்ள போக்கா. ப்ளீஸ்மா. ஏதாவது தகவல் தெரிஞ்சதாப்பா? இல்ல எதுவும் ஃபோன் பண்ணாலா? இல்ல பண்ணல. போகும்போது ரொம்ப பயந்தா இருந்துச்சு. சண்முகம், எதுக்கும் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா. நேரம் ஆக ஆக ஒரே பதட்டமா இருக்குப்பா. என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ணிட்ட? உன்னை காணாம உங்க அக்கா எப்படி பதறி போயிட்ட தெரியுமா? எங்க போயிருந்த? அப்பா கிட்ட செமஸ்டர் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டிருக்கா மாமா. அவரு தரலன்னதும் என் கிட்ட கேக்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ஏகண்டு, உங்க அப்பா ஃபீஸ் கட்ட பணம் தரலனா என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே? உனக்கு தான் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குது. எங்களெல்லாம் ஞாபகம் இல்லையா உனக்கு? அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னால என்ன கேட்டுச்சு தெரியுமா? மாமா, மீனா வந்த வீட்டுல தனியா விட்டு வந்திருக்க மாமா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னுச்சு. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு அண்ணன் வேற இல்ல, நீ வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சொன்னேன். இது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லதில்லை கண்ணு, என் மனசுக்குள்ள இருந்து சொன்னேன். நீயும் எங்க வீட்டு புள்ளதான். இங்க பாரு, இனிமே உனக்கு என்ன வேணாலும் சரி இந்த மாமங்கிட்ட சொல்லு, மாமா வாங்கி தரேன், எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். சரியா? அதை விட்டுட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு எந்த தகவலும் இல்லாம எங்கேயோ போய் உட்காந்துக்கிறது என்ன பழக்கம் இது? இனிமே செய்ய மாட்டேன் மாமா. சரி விடுகண்ணு. இன்னும் முகமெல்லாம் வாடி போயிருக்கு, எதுவும் சாப்பிட்டு இருக்காது, கூட்டு போய் சாப்பிட வை. சரிங்க மாமா. போகணும். உள்ள கூட்டு போமா. போ. அழாத. வாடியம்மா, உன்னைத்தான் காணும்னு இவ்வளவு நேரம் வீட்டையே ரெண்டாக்கிட்டா உங்க அக்கா காரி. ஆமா, சொல்லாம கொள்ளாம எங்க போயிருந்த? அண்ணா, நீயே கூட்டிட்டு போய் சாப்பிட வை.